இது வந்து மத்திய அரசு மட்டும் செய்கிறதில்லை. எங்களுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவில்லை. இதுவரைக்கும் எல்லா முடிவுகளுமே அந்தந்த மாநில நிதியமைச்சர்கள், அந்தந்த மாநில முதலமைச்சர்களுடைய அவருடைய அறிவுரையை பெற்று தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மாநிலத்தினுடைய எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து அப்படின்னா இது வந்து அவங்க ஏற்கனவே ஏன் சொல்லலை அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. நான் சொல்லிடுவேன் வரிசையா. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் போராடும் போது இருந்த இடத்த காட்டி கொடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கருத்து மாதிரி எடுத்துக்க வேண்டியது. நாட்டுக்கு எதிரானவர்கள் எடுத்துக்கலாம், தவறா சொல்ல வேண்டாம். நாட்டுக்கு எதிரானவர்கள் இது வந்து அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். இதுல வந்து நாம் பேசுவது அது சரியாக இருக்கு. யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க. அவங்கவுங்க சொந்த வாய்ஸ் இருக்கும், அந்த வாய்ஸ்ல தான் அவங்க பேசுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் ஒன்னா இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க, அது அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது. வந்து என்ன பொறுத்தவரையில எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். எனக்கு தேவை வந்து எங்களுக்கு தேவை வந்து இங்கே நடைபெறுகிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் கூவி விற்கிறாங்க. என்னதை விற்கிறாங்க? ஸ்கூலுக்கு முன்னாடியும் காலேஜுக்கு முன்னாடியும் போதைப் பொருள் விற்பனை நடந்துகிட்டே இருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. லாக்அப் டெத்து 24 டெத்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு டெத்துக்கு மட்டும்தான் சாரின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இன்னைக்கு 4-5 தடவை முதலமைச்சர் போயிட்டாங்க. இப்போ போயிருக்காங்க, போயிட்டு அங்கே இருந்து நிறைய ஒப்பந்தம் போட்டதாக சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே அறிக்கை விட்டுருந்தேன். அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திமுக தொழில்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் மாநில தலைவர் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு 19 சொல்லியிருக்கேன். நான் தேதி வாரியாக 2 கம்பெனிக்கு தேதி வாரியாக நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அது பிறகு பதிலே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் வெளிநாடு போயிருக்கீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை தாங்கன்னு கேட்டிருந்தேன். அங்கே தரவே இல்லை இதுவரை. அதனால் நாட்டில் வந்து சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அதாவது சிறு குறு தொழிற்சாலைகள் ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. அது டேரிஃபில் உயர்த்தியிருக்காங்க, டெபாசிட் உயர்த்திட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு எப்படி பாரத நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் எப்படி வரி குறைப்பு செய்திருக்கிறார்களோ அதுபோல மக்களுக்கு நன்மையை செய்வதற்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும். அது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும் என்பது. அரசியலில் எதுவுமே நிரந்தரமா இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்கு. கடைசி 1 மாசத்துல கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால மாற்றங்கள் வரும், ஆட்சி மாற்றங்கள் வரும், காட்சி மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். 10 நாட்களில் சொல்றது நல்ல விஷயம் தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்காக அழைத்து அது குறித்து மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள். அவங்க தான் பேசணும். தேவைப்பட்டால் நம்ம பேசணும். உங்களுடைய கூட்டணி வெற்றி பெறணும்னா எல்லாத்தையும் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். எல்லாருமே இணையணும் எக்ஸப்ட் திமுக. எல்லாரும் எல்லோரும் எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை என்ன சொல்லியிருக்காரு? எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நேற்று 24 கல்யாணம், ஒன்று கூட நான் போக முடியல. ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லி அனுமதி வாங்கியிருந்தார் அவர், அதனால வரல. முக்கியமான ஒவ்வொருத்தருக்கும் நாளைக்கு எனக்கு ஒரு கூட்டம் வந்து எனக்கே போக முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்வின் சொன்னல மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்களுடைய பதிலுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகள் தான். சதீஷ் ராஜா ஒரு கிறிஸ்தவர், அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நான் வந்து மதத்தெல்லாம் பேசுறதில்லை, ஜாதி பற்றியும் பேசலை. அது வந்து வர்த்தக பிரிவினுடைய மாநில தலைவர் சீமா, மீனவர் அணியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீமா, அவங்க சிறுபான்மையை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே பால் கனகராஜ் என்னுடைய மாநில துணைத் தலைவர், அவங்க சிறுபான்மையினர் தான். ஏற்கனவே எங்கள் தேசிய கவுன்சிலர் இருக்காரு மதிப்புரை வேலூர் இப்ராஹிம், அவங்க சிறுபான்மையினர் தான். நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இங்கேயும் நம்ம சிறுபான்மையினர்லாம் இருக்கிறாங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.